ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீட்டு சமையல் பார்ப்போம். இன்றைக்கி சிக்கன் 65 பிரியாணி தான் செய்ய போகிறோம். சிக்கன் 65 நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பிரியாணி பார்ப்போம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, பிரியாணி மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா கோல்டன் கலர் வர்ற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணி ரெண்டு தக்காளி எடுத்துருந்தேன். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, ஒரு 5 மிளகா போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வந்த உடனே தக்காளி ஆட் பண்ணி நாம் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த மசாலாவை எடுத்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சில்லி பவுட்ரு, பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரையும் ஃப்ரை பண்ணிவிட்டு கழுவி வச்சுருந்த சிக்கன் எடுத்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்ச பின்னாடி 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதித்த பின்னாடி அரிசி ஆட் பண்ணிடணும். அரிசி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு அரிசி பாருங்க. இது அப்படியே மூடி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வேக வச்சுட்டா வெந்துடும். பக்கத்தில் கபாபும் நல்லா வெந்துடுச்சு, எடுத்துடலாம். நான் ராகி களி, சிக்கன் குழம்பு செஞ்சுருந்தேன். வீடியோ லென்த்தாக போகணுன்ட்டு இது 2 மட்டும் காட்டியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி வந்துடுச்சு, ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. வாங்க நம்ம வீட்டு சாப்பாடு பார்க்கலாம். பிரியாணி, தயிர் பச்சடி செஞ்சுருந்தேன், ராகி களி, சிக்கன் குழம்பு. இதுதாங்க நம்ம வீட்டு ஸ்பெஷல். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.